நம்ம ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணும், யாருக்காக படிக்கணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க தோணுது. எனக்கு இல்லை, ஒரு குட்டி பையனுக்கு. அவன் டீச்சர்கிட்ட போய் கேட்குறான், சார் நம்ம எதுக்காக படிக்கணும், யாருக்காக படிக்கணும், ஏன் படிக்கணும், இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவருடைய ஆசிரியர் சொல்கிறாரு, தம்பி இந்த டவுட்டு எனக்குமே இருந்துச்சு. அப்போது நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு செருப்பு தைக்கிறவர். அப்போது என்னுடைய டீச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, எங்கள் அப்பாவை அவரோட செருப்பு தச்சு தர சொன்னார். அப்போது என்னோடய டீச்சர் எங்கள் அப்பா கிட்ட என்ன தெரியுமா சொன்னார், என்னோடய செருப்பு தைக்கிறது உனக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். என் மனசு பயங்கரமாக வலிச்சுது. ஆனாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் என்ன பண்ண தெரியுமா, அந்த வருஷம் கடுமையாக பயிற்சி எடுத்து நிறைய படித்து அந்த வருஷம் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன். அப்போது என்னோடய டீச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, எங்கள் அப்பா கூப்பிட்டு, உங்கள் பையன் இங்கே படிக்கிறதுனால தான் என்னோடய பள்ளிக்கே பெருமை அப்படின்னு சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், கல்விங்கிறது நம்ம கற்றுக்கிறதுனால நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்த எல்லாத்துக்குமே அவங்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் உரிமையையும் பெற்றுத்தர முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.